அண்ணாமலையார் கரோகரா, உண்ணாமலை அம்மன் கரோகரா. ஓம் நமச்சிவாய, ஓம் நமச்சிவாய. இன்று திங்கட்கிழமை சோமவாரம் 10வது நாள், நவம்பர் மாதம் 2025. இந்த அற்புதமான நாளில் நம் அண்ணாமலையார் அப்படி பனிமூட்டமாக தெரிகிறார். அப்படியே ஒரு அவுட்லைன் தெரியுது. இரவு நேரங்கள்லேயும் இதே மாதிரி தான் வெளியே வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், அந்த எவ்வளவு இருட்டாக இருந்தாலும் அந்த ஒரு சின்ன ஒரு லைன் அப்படியே தெரியும் மலையா. எவ்வளவு அற்புதம் பாருங்கள். சூரியனும் உதித்து விட்டார், பறவைகள் எல்லாம் கிளம்பியாச்சு. எவ்வளவு வேலை நடக்குது பாருங்களேன். இயற்கையில் காலையில் மனிதன் மட்டும்தான் லேட், ஆல்வேஸ் லேட். எல்லாருமே சுறுசுறுப்பாக, பறவைகள் இங்கே அங்கும் பறக்கிறதும், இரையை தேடி ஓடுவது, கூடுகள் கட்டுவது, சின்னதுகளை பார்த்துக்கிறது எல்லாமே அவங்க பண்ணிகிட்டே தான் இருக்காங்க. நம்ம தான் சூரியன் உதித்தும் எழுந்திக்காதவங்க எத்தனையோ பேர் இருக்கோம். அண்ணாமலையார் வணங்கி அவருடைய சர்க்கிளுக்குள்ளே வந்துட்டாலே எல்லாம், அதனால் எல்லாம் அவர் செயல், எல்லாம் அவன் சித்தம். நம்மளுடைய வேலை என்னென்னா அவரை பற்றி நினைக்கிறது. அப்பப்போ எப்பெல்லாம் நமக்கு முடியுமோ அவர் ஞாபகமாக அண்ணாமலையாரே அருணாச்சலாம் நினச்சி அவரை வணங்கும் பொழுது எல்லாமே நமக்கு சித்திக்கும், நம்ம கேட்டதெல்லாம் கிடைக்கும். அதனால் அண்ணாமலையார் கரோகரா, உண்ணாமலை அம்மனுக்கு கரோகரா. ஓம் நமச்சிவாய, ஓம் நமச்சிவாயன்னு சொல்லி இந்த அற்புதமான நாளை ஆரம்பிக்கலாம். எல்லோருக்கும் எல்லா நலமும் வளமும் செல்வ செழிப்பும் ஆயுள் ஆரோக்கியம் எல்லாமே கிடைக்கும். அவரை நம்பினோர் கெடுவதில்லை. நினைத்தாலே முக்தி தரும் தலம். அதனால் நினச்சி பாருங்கள் போதும். உங்கள்கிட்ட பெருசாக இவரை எதுவுமே கேட்கல, நினச்சாலே போதும். நீ இரு, எங்கே வேணாலும் இரு, கஷ்டம்லாம் படாதுன்னு தான் சொல்கிறாரு. அது பண்ணுறதுக்கே நமக்கு கஷ்டமாக இருக்குது இல்லையா? அதனால் இன்றைக்கி எல்லோரும் அவன் நினைவாக ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாயன்னு சொல்லி அவர் நினைவாக இன்ற தினத்தை அவருக்காகவே நம்ம சமர்ப்பிக்கலாம்.